அடிமை மருமகள் 28வது எபிசோடுல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அடிமை மருமகள் 28வது எபிசோடுல மிகப்பெரிய ஒரு திருப்ப முனையா இருக்க போகுது. லாஸ்ட் எபிசோடு 27ல நாம எதிர்பாராத ஒன்று எதிர்பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல நம்மளுடைய ஆனந்தியுடைய சர்டிபிகேட் எல்லாமே அது டூப்ளிகேட்டை எரித்தது நம்ம அருணுக்கு தெரியாது. இப்பதான் ஆனந்திக்கு தெரியும். அவங்க தம்பி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பி அது கிடைக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் அப்படின்ற பயத்தில் தான் அவங்க தம்பி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அனுப்பி கம்பெனி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, என்னடா தம்பி சொல்ற, அது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டா, அப்போ ஒரிஜினல் கிடையாதா, அப்பாடா நல்ல வேலை அப்படின்றாங்க. சரிக்கான நேரில் எடுத்துட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. தேவலடா எனக்கு வீட்லேயே வேலை நிறைய இருக்கு, அதனால நீ அங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பெரும் மூச்சு விடுறாங்க. அப்பதான் ஆனந்தியுடைய முகத்துல மிகப்பெரிய ஒரு சிரிப்பை நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு இருந்தும் ரொம்ப சூப்பராகவே இருந்து. இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கலாட்டா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு திமிரா இருந்த நம்ம பிரியா மங்கம்மாவும் 2 பேரும் ஆட்டத்தையும் கழிச்சு விட்டுட்டாங்க. நல்லாவே கோத்து விட்டுட்டாங்க நம்ம ஆனந்தி. பிரியாவுக்கும் மங்கம்மாவுக்கும் எல்லாமே உங்கள் அம்மா தான் கெடுத்து வச்சிருக்கா. நீ போகிற வீட்டில் புகுந்து வீட்டில் நீ எப்படி டீ காப்பி எல்லாமே நீ பெட்டுக்கு போட்டு கொடுப்பாங்க உங்கள் மாமியா, எல்லாமே வேலையும் நீ தான் செய்யணும், இதெல்லாம் கெடுத்தது உங்கள் அம்மா தான் அப்படின்னு நல்லா கோத்து விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கெடுத்தது கூட அப்படின்னு அவங்க நம்மளுடைய பிரியா சந்தேகப்படுறாங்க. நம்ம அம்மா இப்படி தான் இதனால தான் எல்லாம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ரொம்ப செல்லமாக இருந்தது, இதுதான் காரணமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா உண்மையும் வெளியே வருது. இதுக்கப்புறம் நம்ம பிரியா அவங்க அம்மா கிட்ட மங்கம்மா கிட்ட பேசாதே அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாங்க. 28வது எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தூட்டு திருப்பு முனையா இருக்க போகுது. என்ன அப்படின்னா நம்ம பார்க்காத ஒரு திருப்பு முனை இருக்க போகுது. மங்கம்மாவின் அதிர்ச்சி, ஆனந்தியின் ஆட்டம், த காலை நேர கலாட்டா, பிரியாவின் புரட்சி. வழக்கம் போல விடியற் காலையில் மங்கம்மா வீட்டின் நடுஹாலில் அமர்ந்து கொண்டு தனது கடைசி மகளான பிரியாவை சத்தமாக கூப்பிடுகிறார். மங்கம்மா, ஹே பிரியா, சீக்கிரம் எனக்கு ஒரு கப் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வாடி, அப்புறம் வீட்டை பெருக்கி துடைக்கணும், சீக்கிரம் வா. ஆனால் 27வது எபிசோடில் ஆனந்தி ஏற்றிவிட்ட உங்க அம்மா உனக்கு எதுவுமே கத்து கொடுக்காம கெடுத்து விட்டாங்க என்ற வார்த்தைகளை பிரியாவின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. பிரியா அமைதியாக வெளியே மங்கம்மாவை நிமிர்ந்து பார்க்கிறாள். பிரியா, என்னால் டீ எல்லாம் போட முடியாதம்மா. இனிமே இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் ஆனந்தி அண்ணி சொல்ற மாதிரி நான் கத்துக்க போகிறேன். அவங்க சொல்றதை நீங்க என்ன சொல்லலாம், கொடுத்து கொடுத்து கெடுத்து விட்டுட்டீங்க. நான் நாளைக்கு கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போனா உங்க அம்மா உனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலையான்னு கேட்பாங்க. அதனால இனிமே எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னு நீங்க அதிகாரம் பண்ணாதீங்க. இதை சற்றும் எதிர்பாராத மங்கம்மா, என்னது என் பொண்ணா என்ன எதிர்த்து பேசுறாளா என்று வாயடித்து நின்று விடுகிறார். ஆனந்தியின் சாதுரியமும் மாமனாரின் ஆதரவும். அதே நேரத்தில் ஆனந்தி மிக நேர்த்தியாக சமைத்து மாமனாருக்கும் தன் கணவருக்கும் பரிமாறுகிறாள். மாமனாருக்கு பிடித்த உணவை அன்போடு பரிமாறி, மாமா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத உணவை இனிமே செய்ய மாட்டேன், உங்களுக்கு என்ன வேணுமோ எங்க கிட்ட தயங்காம கேளுங்க என்று பரிவோடு பாசமாக பேசுகிறாள். மாமனார் ஆனந்தியே மெச்சி, மருமகளா வந்தா இப்படி குடும்பத்தை பொறுப்பா பார்த்துக்கணும், இந்த மாதிரி ஒரு மருமகளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் என்று பிரியாவை விட ஆனந்தி தன் இந்த வீட்டை ரொம்ப நல்லா வழி நடத்துறா என்று மங்கம்மாவின் முன்னாடியே பாராட்டி பேசுகிறார். இதை கேட்ட மங்கம்மாவின் கோபம் உச்சத்திற்கு செல்கிறது. நாத்தனாரை கண்டு கொள்ளாமல் புருஷனையும் மாமனாரையும் மட்டும் கவனித்து தன்னை நல்லவளாக காட்டிக்கொள்கிறாளே இந்த ஆனந்தி என்று மனதுக்குள் கருவிருக்கிறார். அம்மா மகள் இடையே வெடிக்கும் சண்டை. மதிய வேளையில் பிரியா தனக்குத்தானே சமைக்க முயன்று சமல அறையில் பாத்திரங்களை உருட்டி விடுகிறாள். சத்தம் கேட்டு பதறி அடித்து ஓடி வர மங்கம்மா அவளை தடுக்க முயல்கிறார்.
மங்கம்மா, ஏய் பிரியா, என்னடி பண்ற? பாத்திரத்தை எல்லாமே உடைக்க போறியா? நகரடி அங்கு இருந்து. பிரியா கோபமாக, விடுங்க அம்மா. ஆனந்தி அண்ணி சொல்றது 100% உண்மைதான். நீங்க என்ன வேண்டுமென்றே தான் எந்த வேலையும் செய்ய விடாம வச்சிருக்கீங்க. ஏதோ சதி வேலை பண்றீங்களா? எனக்கு சமைக்க தெரியலன்னா நாளைக்கு என் புருஷன் வீட்டில் என்னைத்தான் கேவலமாக பேசுவாங்க. உங்களே இல்லை, இனிமே என் வேலையை நான் தான் பார்ப்பேன் என்று சொல்ல பிரியா மங்கம்மா அதிர்ச்சியில் உரைகிறாள். மங்கம்மா எவ்வளவு எடுத்து சொல்லியும் பிரியா கேட்காமல் தாயை எதிர்த்து பேச இருவருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் வெடிக்கிறது. மங்கம்மா தன் சொந்த மகளையே சமாளிக்க முடியாமல் புலம்பி தவிக்கிறார். ஆனந்தியின் மாஸ் கிளைமேக்ஸில் அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையே நடக்கும் இந்த மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய சண்டையை தூரத்திலிருந்து ஒரு கப் காஃபியுடன் ரசித்து சிரித்து கொண்டு இருக்கிறாள் ஆனந்தி. தான் பட்ட அவமானங்களையும் கஷ்டங்களையும் பதிலாக இப்போது நிம்மதியாக சிரித்து கொண்டு நல்லதாக கோத்துவிட்டோம் என்று ஆனந்தமாக ஆனந்தி சிரித்து கொண்டிருக்கிறாள். மங்கம்மாவின் பிடிவாதத்தையும் உடைத்து பெரியாவையும் தன் வழியில் கொண்டு வந்துவிட்ட மகிழ்ச்சி அவள் முகத்தில் மின்னுகிறது. ஆனந்தி மனதுக்குள், இனிமே தான் மங்கம்மா அதே உங்களுக்கு காட்டம். என்ன அடிமை மருமகளா நடத்த பார்த்தீங்களா? இப்ப உங்க சொந்த மகளையே உங்களுக்கு எதிராக நிக்க வச்சிட்டேன். இனி இந்த வீட்டுல நான் சொல்றதுதான் சட்டம். மங்கம்மா ஆனந்தியை முறைத்து பார்த்தும் ஆனந்தி ஒரு கெத்தான புன்னகையுடன் அவரை எதிர்கொள்வதுமாக இந்த எபிசோட மிக சுவாரஸ்யமாகவே நிறைவடைகிறது. நம்ம எதிர்பாராத ஒரு திருப்பு முனையா இருக்க போகுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நம்ம பார்க்காத ஒரு எபிசோடு. நான் ஒரு சின்ன பார்ட்டாக தான், ஒரு சின்ன கிளிப்பாக தான் சொல்லியிருக்கேன். நம்ம ரியல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. நம்ம சொல்லாத நிறையவே நடக்க போகுது. இதில் ஒரு மாற்றமாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நடக்க போகுது ஒரு வித்தியாசமாக, ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லராக இருக்க போகுது. செம்ம சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்க போகுது. நம்ம இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆக போது 28வது எபிசோடுக்காக யாரெல்லாம் ஈகரை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த அடிமை மருமகளுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நிறைய பேர் அடிமை மருமகள் 28வது அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர நண்பர்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரணும். அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடிமை மருமகள் இந்த வெப் சீரிஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். மறக்காம நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.